தங்கைகளே, பெரியவர்களே, இன்று உலகம் தவறான பாதையில் செல்வதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணி உதவுகிறது. நம்ம சாதாரண நம்முடைய அனுபவத்திலேயே தெரிந்து கொள்ள முடியும் எது சரி எது தவறு என்று. இது சரி இது தவறு என்று சொல்ல பெரிய அறிவு தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அனுபவத்தில் இருக்கா? உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும் இல்லையா? எல்லாராலையும் முடியும். இவர் பேசுவது சரியா, இவர் செய்வது சரியா அப்படின்னு யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆனாலும் இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த முதல் திருப்பலியிலேயே சரியான பாதையில் நம்முடைய பார்வையை செலுத்துவது என்பது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இந்த டைரக்ஷன்ல தான் இப்போ நம்ம போக போறோம் அப்படின்னு ஒரு டைரக்ஷனை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம். இலக்கு இல்லாத மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவான். இலக்கு இல்லாத மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவான். இலக்கு வேணும், நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியணும். சரி, இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவர் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். நீங்க அவருக்கு எதிராக செய்ய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இயேசுக்கு எதிராக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. அவரோடு இல்லாதவர்கள் அனைவருமே அவருக்கு எதிராய் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? ஃபாதர், நான் யாருக்கும் கெடுதல் செய்யறதில்லை, ஆனா ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆனா நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பைபிள் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்ப ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஒண்ணு அவர் கூட இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு எதிராக இருக்கணும். அவ்வளவுதான் சாய்ஸ். சாய்ஸ் நிறைய கிடையாது, மல்டிபிள் சாய்ஸஸ் கிடையாதுங்க. ஐதர் திஸ் ஆர் தட் இப்போ டிசைட் பண்ண போறோம். கொஞ்சம் நேரம் உட்காருங்களேன், கொஞ்சம் நேரம் பிரிஸ்கா, கொஞ்சம் பிரிஸ்கா. வெரி குட், வெரி குட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, நீங்க உரோமையர் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க தயவு செய்து. பைபிள் இருக்கிற எல்லாரும் எடுங்க. உரோமையர் 1வது அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சை எதிர்காலத்தில் நிலைநிறுத்த போறது நீங்க தான், வேற யாருமே கிடையாது. யூத், த யூத் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், நீங்கள் தான் இந்த திருச்சபையின் எதிர்கால தூண்கள், வேற யாரும் கிடையாது. நீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டாலே போதும். பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்து சென்றாலே போதும், பெரிய வெற்றி. அதை விட பெரிய வெற்றி திருச்சபைக்கு எதுவுமே இருக்க முடியாது. அப்ப எப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதா நாங்கள் விரும்பி உங்களுக்கு கொடுக்கிறோம். எடுத்துக்கோங்க, உரோமையர் 1வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 18வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? தம்பிங்களா, தங்கைகளா, ஒன்னா போலாம், ஒரு வசனமா போலாம். ரொம்ப அழகா இருக்கு. இறை பற்று இல்லாத மனிதர்களின் எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகிறார்கள். சாத்தானை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரை பற்றி தெரிந்து கொள்ளணும் தெரியுமா? இறை பற்றில்லா மனிதர்கள். ஏன் ஃபாதர் இறை பற்றில்லா மனிதர்கள்? நாத்திகர்கள்ல நல்லவர்கள் இல்லையா? நான் அவர்களை குறித்து பேசல, நான் நம்பிக்கையாளர்களை குறித்து பேசுறேன். நம்பிக்கையாளர்கள்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது? இறை பற்று இருக்காது. நான் நேத்துல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். தெய்வ பயம்தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளமா இருக்கிறது. எங்க தெய்வ பயம் இல்லையோ அங்க இறை பற்று இருக்காது. ஈஸியா தப்பா பேசிடுவாங்க.
ஈஸியா ஒரு பாவத்தை செஞ்சிருவாங்க, ஈஸியா ஒரு அக்கிரமத்தை செஞ்சிருவாங்க. ஏன்னா அங்க என்ன இல்ல? தெய்வ பயம் இல்ல, இறை பற்று இல்ல. இது வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. எல்லாருக்கும் தேவை, பெரியவங்க எல்லாருக்குமே தேவை. இது வாலிப பிள்ளைகளுக்கு இன்னும் அத்தியாவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம பழகுகிற நண்பர்கள் வட்டாரம், நம்ம போகிற வருகிற இடங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் இல்லையா, இது எல்லாத்துலயும் கவனம் இல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இறை பற்று இல்லாத மனிதர்கள் தான், நல்லா கவனிங்க, எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறி கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகிறார்கள். தங்களுடைய பாவ செயலால, தவறான செயலால உண்மையை ஒடுக்கிடுறாங்க. உண்மை வெளிவராம பாத்துக்கிறாங்க. யாரும் நல்லதை தெரிஞ்சுக்காம பாத்துக்கிறாங்க. ஒரு பையன், ஒரு ஃப்ரெண்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், அவங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான். யோசிச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா நடக்கும்? அவனை அறியாமலேயே தன்னோடு இருக்கிற சக நண்பர்களை அவன் தீமைக்கு அழைக்கிறான். அவனை அறியாமலேயே செய்யறான். அவன் பேசின கெட்ட வார்த்தை அவனை தீமைக்கு அழைக்கிறது. இதுல பலவீனமா இருக்கிற நண்பர்களும் அதே கெட்ட வார்த்தையை பேசுறாங்க, இல்லைன்னா அவன் இட்டு செல்கிற தீமையான செயல்களுக்கு போறாங்க. இவர்களை அறியாமலேயே ஒட்டுமொத்த குரூப்பும் எங்க போகுது தெரியுமா? தப்பான செயலை செய்ய போகுது. அது வெறும் வார்த்தையால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், பார்வையால் இருக்கலாம். ஏதோ ஒரு கெட்ட செயலை இன்று நம் காரியங்களிலே செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? இன்னைக்கு ஈஸியா கோவம் வருது. எப்படி வருது கோவம்? எங்க இருந்து வருது? நம்ம கத்துக்கிறோம், எல்லாமே நம்ம கத்துக்கிறோம். எதுவுமே பிறப்புல இருந்து வரல. ஃபாதர், நான் சின்ன வயசுல இருந்து பயங்கர கோவமான ஆளு, ஒன்றும் கிடையாது இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே பட்டுன்னு அடிச்சிருவேன் ஃபாதர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே கற்றுக்கொள்ளப்படுவது தான், எல்லாமே கேட்டு கற்றுக்கொள்வது தான். எனக்கு இந்த குணம் இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா எங்க இருந்தோ நான் கத்துக்கிட்டேன். ஐதர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் பியர் குரூப் இல்லையா? எங்க இருந்தோ நான் கத்துக்கிறேன். இப்போ இந்த நெறிகேடான செயல் என்ன பண்ணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஏன்னா அடுத்த செஷன் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா பிப்ளிக்கலா நான் எடுப்பேன். அப்ப அந்த டைம்ல நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, என்ன அறியாம நானே என்னை தீய செயல்களுக்கு அடிமையாக்குகிறேன். அது சோம்பேறித்தனத்தில் ஆரம்பிச்சு இல்லையா, கெட்ட வார்த்தை, கெட்ட பார்வை, கெட்ட சிந்தனை, கெட்ட செயல் எல்லாத்துலேயும் போய் முடிஞ்சிடும். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு ஐரோப்பா உலகத்தையும் அமெரிக்கா உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிற இளைஞர்களுடைய சிந்தனை எது தெரியுமா? LGBTQ. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா நீங்கள்? LGBTQ கேள்விப்பட்டது இல்லையா? லெஸ்பியன்ஸ், ஹோமோசெக்சுவல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அந்த லெவலுக்கு போறாங்க, அடுத்த லெவல். இதுதான் சோதோம் கொமோராவில் இருந்த பாவம். சோதோம் கொமோரா பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு சில மண்டை ஆட மாட்டேங்குது. சோதோம் கொமோரா எங்கே? இது நாமக்கல் பக்கமா திண்டுக்கல் பக்கமா அப்படின்னு யோசிக்கிறான் ஒருத்தன். இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. சோதோம் கொமோரால என்ன பாவம்? ஆண்டவர் ஏன் அழிச்சார் அப்படின்னா, சோதோம் கொமோரால இருக்கிற லோத்து வீட்டுக்கு தேவதூதர்கள் வராங்க, அந்த செய்தியை சொல்றதுக்கு வராங்க. என்ன செய்தி? இந்த நகரம் அழிக்கப்படவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றதுக்காக வராங்க. சரியா? அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த தேவதூதர்கள் ஆண்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க. ஓகேவா? ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருந்தா ஒரு பொண்ணு தானே பாப்பா. அந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்கள் ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. யார் வீட்டு கதவை? லோத்து வீட்டு கதவை தட்டுறாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? உங்கள் வீட்டிற்கு வந்த ஆண்களை அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும். அந்த காலத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஆண்களை அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளணும். அவர் சொல்றாரு, டே அப்பா, அவங்களாம் தேவதூதர்கள், வானதூதர்கள், ஆண்கள், அவங்கள விட்டுருங்க. எங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, கன்னி பெண்கள் இருக்கிறாங்க, நீங்க வேணா அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஒரு அப்பா சொல்றாரு, ஏன்னா அவர் வேதனையில சொல்றாரு. ஆனா அவனுக்கு மறுபடியும் சொல்றாங்க, எங்களுக்கு பெண்கள் வேண்டாம். யார் அனுப்புங்க? ஆண்களை அனுப்புங்கள். எப்படி கெட்டு கீரவடை ஆயிடுச்சு பாருங்க. அந்த காலத்துல அந்த ஊர் அழிக்கப்படுவதற்கு முதல் காரணமே அவர்கள் நெறிகேடான செயல்களை செய்ய போனதுதான். அதனாலதான் அந்த நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. இன்னைக்கு மண்ணோட மண்ணா போச்சு. அந்த நகரத்தில் இருக்கிற ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க எருசலேம்ல போனீங்கன்னா அந்த பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இப்பவும்
அந்த வானிலிருந்து வந்த அந்த கந்தக மழைக்கான இஞ்சி அடையாளங்கள் இன்னைக்கும் இருக்கு. நீங்க எருசலேமுக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் அந்த இடத்த போய் பாருங்க. அது பக்கத்துல தான் அந்த டெட் சீ இருக்கு, அது பக்கத்துல தான் அந்த பகுதி இருக்கு. நீங்க அங்க போய் நடந்து போனீங்கன்னா அங்கங்க அந்த பால் மாதிரி, ஒயிட் பால்ஸ் மாதிரி அங்கங்க இன்னைக்கும் கிடக்குது. நீங்க அதை எடுத்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே வெயில்ல வச்சீங்கன்னா எரியும், அப்படியே எரியும். இன்னைக்கும் இருக்கு. எப்படி ஒரு நகரம் அழிந்து போனதற்கு காரணம் மனிதர்களுடைய நெறிகேடான செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நெறிகேடு வந்துட்டாவே என்ன காணாம போயிடும்? உண்மை காணாம போயிடும். கெட்ட பழக்கம் வந்தாவே உண்மை வெளியில வராது. கெட்ட சிந்தனை, கெட்ட பேச்சு, கெட்ட செயல், அங்க என்ன வெளியில வரவே வராது, உண்மை வராது. யாராவது உண்மை பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? டேய் போய் ஓரமா உட்கார சொல்றா, தாங்க முடியல, ஓவரா பேசுறாங்க இல்லையா? நம்மளால எதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது? உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நல்லதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அட்வைஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடுப்பா இருக்கும், வேதனையா இருக்கும். சில சமயம் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும் இல்லையா? ஆனா அதே சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, உன் பேச்சை நீயே கேட்கலன்னா நாங்கள் எப்படா கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் இந்த மாதிரியான தவறான செயல்களை கூட என்ஜாய் பண்ணுவோம். அதனுடைய அர்த்தத்தை கூட நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். தவறான விஷயத்தை கூட நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனா எது நமக்கு பிடிக்காது? நல்லது பிடிக்காது. அப்பா அம்மாவோட அன்பு பிடிக்காது, அப்பா அம்மாவுடைய வழி நடத்துதல் பிடிக்காது இல்லையா? நமக்கு பெரியவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் பிடிக்காது. ஆனா இதை போல அசிங்கங்களும் தவறான காரியங்களும் நமக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் தட் சிக்னஸ். எனக்கு இந்த வாலிப வயதில் வர நோயினுடைய அடையாளமே இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எது பிடிக்கும்? கெட்டது பிடிக்கும், நல்லது பிடிக்காது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, சூப்பரா இருக்கும். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. கடவுளை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் கடவுளை? எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. கடவுளுடைய படைப்புலேயே எல்லாம் தெரியுது. வெளியில போய் பாருங்க, இந்த வியூ மிஸ் பண்ணாதீங்க. ஏற்காடு வியூவில் அதுவும் ரெட்ரீட் ஹவுஸ் வியூ வந்து ரொம்ப ஃபேமஸ். தெரியுமா உங்களுக்கு? அந்த கார்னருக்கு போகணும், அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கார்னருக்கு போனீங்கன்னா வியூ, ஆக்சுவலாக வியூ பாயிண்ட். நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அங்கே போய் நின்று அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆனமலைன்னு ஒன்று இருக்கும். இப்போ வெளிச்சத்தில் தான் தெரியும், மிஸ்ட் வந்தால் தெரியாது. வெளிச்சம் இருக்கும்போது போய் பாட்டுருங்க. அந்த மலையை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மலை பேர் என்ன மலை? ஆனமலை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூ சூப்பராக இருக்கும். ஏன் சொன்னேன்? நீங்கள் போய் பார்க்குற இந்த அழகையெல்லாம் யார் படைத்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்பிக்கையாளர்கள் சொல்கிறோம். என்ன தெரியுமா சொல்கிறானுங்க வெளியில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள்? இட் ஜஸ்ட் கேம் டு பி. என்ன சொல்கிறாங்க? இட் ஜஸ்ட் கேம் டு பி. அப்படியே தோன்றுச்சு. எல்லாவற்றிற்கும் பார்க்கிற மேட்டர், எல்லாவற்றிற்குமே படைப்பாளர்னு ஒருத்தர் இருக்கிறார். எல்லா நீங்க பார்க்கிற மேட்டர்னா ஒரு பொருள் இல்லையா? எல்லாவற்றுக்குமே படைப்பாளர் இருக்கிறார். நீங்க கையில் வச்சிருக்கிற செல்போனா இருக்கலாம், உங்க ட்ரெஸ்ஸு, இந்த கேமரா, எல்லாவற்றுக்குமே ஒரு படைப்பாளர் இருக்கிறார். ஆனா உலகத்துக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லுது உலகம். இதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாவற்றுக்கும் படைப்பாளர் இருக்கும் பொழுது உலகத்திற்கு மட்டும் படைப்பாளர் இல்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் எல்லா மதங்களை பத்தி உங்களுக்கு சொல்லும் போது நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? அது எப்படி இல்லாம போகும்? ரெண்டாவது, எல்லாமே சரியான இயற்கை விதிகளின்படி நடக்கிறது. லா ஆஃப் பிசிக்ஸ், லா ஆஃப் பிசிக்ஸ் எல்லாம் இயற்கை விதிகளின்படி நடக்குது. பூமி ஒரு சின்ன சாய்வோடு சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த அச்சிலிருந்து கொஞ்சம் நகன்றாலும் நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம். நிலா ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? அதனுடைய பகுதியிலிருந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்னாடி வந்தாலும் சரி, ஒரு இன்ச்சு பின்னாடி போனாலும் நம்மெல்லாம் காலி. கரெக்டா? எல்லாமே மிகச்சரியாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்கிற கேள்வியை கூட எழுப்ப முடியாமல் இன்று விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொண்டு மக்களின் மனதை குழப்பியதோடு நம்மள மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இப்ப எதுல தெரியுமா ஈஸியா போயிடுறோம்? இது கஷ்டமா இருக்கு, கடவுள் காரியம் கஷ்டமா இருக்கு, டிசிப்ளினா இருக்கு, ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றாங்க, சரியான பாதையில நடக்கணும். ஆனா இந்த உலகம் வேணான்னு சொல்லுது. ஆகவே ஐ சூஸ் த வேர்ல்ட் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கு தான் இந்த பதில் இன்னைக்கு.
அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. இந்த உலகத்தை பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார்னு, அதனால எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு வழியே இல்லை. அடுத்தது, அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. நாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அவங்களே என்ன சொல்லிக்குவாங்களாம்? நாங்கள் ஞானிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை ஏன் இப்போ வாசிச்சேன்னு மட்டும் சொல்கிறேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்பவே சில பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி? எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ சில பேர் இருக்கிறாங்க, அவனை பற்றி எனக்கு தெரியும் ஃபாதர், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதே பாவம். ஒருவரை எனக்கு எல்லாம் தெரியும்னு நெகட்டிவாக சொல்கிறோம்ல, அதுவே பாவம். ஏன் தெரியுமா? அவனுக்கே அவனை பற்றி முழுசாக தெரியாது. யாருக்கு? உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கே அவனை பற்றி முழுசாக தெரியாது. அப்புறம் எப்படி எனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கு மட்டும்தான் நான் யாரு என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், நான் என்னையே தீர்ப்பிட மாட்டேன், நான் மற்றவங்களையும் தீர்ப்பிட மாட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு? என்னையே நான் தீர்ப்பிட மாட்டேன். ஏன்னா அதுக்கே எனக்கு தகுதி இல்லை. என்னை தீர்ப்பிடுவதற்கே தகுதி இல்லாத பொழுது நான் எப்படி அடுத்தவனை தீர்ப்பிடுவேன்? அப்ப இயேசு வாழ்ந்த காலத்துல அவர்கள் இயேசுவை தீர்ப்பிட்டார்கள், எல்லாம் தெரியும் என்றார்கள். இதுதான் சாத்தானுடைய குணம். இது யாருடைய குணம்? பரவாயில்லையே, சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். இது யாருடைய குணம்? நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேணாம், அவனை பத்தி தெரியும், இவனை பத்தி தெரியும், நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒருவர் என்று நினைக்கிறாரோ அன்று அவர் முழு சாத்தானாய் மாறி நிற்கிறார், சந்திரமுகியாய் மாறி நிற்கிறார்னு சொல்லுவோம் தெரியுமா? அதே தான். அவ்வளவுதான். நம்ம சாத்தானா மாறுறதுக்கு ரொம்பலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும்ன்ற எண்ணம் வந்துட்டாவே நான் என்னவா மாறிடுவேன்? நான் கடவுளை விட்டு விலகி விடுவேன். எனக்கு தெரியாது, நான் இன்னும் கத்துக்கணும், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னும் போது கடவுள் இறை ஞானத்தையும் கொடுப்பாரு, இந்த உலக ஞானத்தையும் கொடுப்பாரு. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? அப்ப எங்க நம்ம மிஸ் பண்றோம்? எனக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்த உடனே நான் சாத்தானா மாறி நிக்கிறேன். அதனாலேயே நான் கடவுளை விட்டு விலகுகிறேன். நான் கடவுளை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என்னோடு இராதவர் எனக்கு எதிராய் நிற்கிறார். அவ்வளவுதான். என்னோடு இராதவர் எனக்கு எதிராய் நிற்கிறார். ஒன்னும் நான் பண்ணல, நான் பெரிய பாவம் பண்ணல நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நான் கடவுளோடு இல்லை. ஏன் கடவுளோடு இல்லை? ஏன்னா இந்த உலகம் பத்தி எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், பாவம் முடிஞ்சிருச்சு. பிரியமான தம்பி தங்கைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை சொல்ல போறார். என்ன செய்தி? இன்னைக்கு தியானத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரே ஒரு எண்ணம் நமக்கு வேணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுடைய ஏக்கமா இருக்க போகுது. ஆண்டவரே ஒரு 3 நாள் எனக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ நாள் எதுக்கோ செலவு பண்றீங்கல்ல, இந்த 3 நாட்களை தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவரே நான் உங்களை தெரிந்து கொள்ள இந்த 3 நாட்கள் எனக்கு கொடுங்க. எத்தனை விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணியிருப்போம்? செல்போன்ல எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்போம், டிவியில் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்போம், தேவையில்லாத பேச்சில் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை வீணடித்த நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த 3 நாட்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வந்திருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க தம்பி தங்கைகளா, ஆண்டவரே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அவரை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிற அந்த முயற்சி தான் ஆன்மீகம், அந்த முயற்சி தான் கிறிஸ்தவ அனுபவம், அந்த முயற்சி தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த நேரம். அவ்வளவுதான். அந்த முயற்சியில ஆண்டவர் உங்களை பிசாசிடமிருந்து விடுதலை செய்வார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களே, சாத்தான் நம்மளை விட்டு விலகிடுவான். புரியுதுங்களா? ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற அந்த முயற்சியை தான் இந்த தியானத்தில் நம்ம செய்ய போறோம். இந்த மார்னிங் இந்த செஷன்ல நான் உங்ககிட்ட இதை தான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் கரெக்டா இருக்கணும். வேர் am I going? I am moving towards the knowledge of God. I am moving towards the knowledge of God. கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவு. ஓசையா 6வது அதிகாரம் 6வது வசனம். ஓசையா 6:6 ரொம்ப அழகா இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓசையா 6:6.
நிறைய பேர்கிட்ட பைபிள் இல்லை, அப்படிதானே? உண்மையாகவே நான் விரும்புவது இல்லையா பலியே இல்லை. இப்போ நிறைய பேர் சும்மா வந்து அப்படியே ஆடிட்டோம், பாடிட்டோம், பாட்டு பாடிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம்னா கடவுள் அதை மட்டும் விரும்பலை இல்லையா? அது யார் வேணாலும் செய்யலாம். கடவுள் எதை விரும்புறாரு பாருங்க, வாசிங்கம்மா. எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே விரும்புகிறேன். அற்புதமான வார்த்தை. அது நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கடவுளை அறியும் அறிவு. You will not fully know God, but the very fact that you are desiring to know God and the knowing itself is appreciated. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிய விரும்புகிறேன். பார்த்தீங்களா, அதையே கடவுள் ஆசீர்வதிக்கிறாராம். ஏன்னா அவரை ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாவே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த நாள்ல அப்பா, நான் பிசாசிடமிருந்து உலகிடமிருந்து நான் விலகி வெற்றி கொள்ளணும்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், கடவுளை அறிந்து கொள்ளணும். அதுவே போதும், நான் இயேசுவோடு இணைந்து விடுவேன். இந்த 3 நாள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தம்பிங்களா தங்கைகளா, நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அனுபவத்தோடு வீட்டுக்கு போவீங்க. மிகப்பெரிய ஆன்மீக அனுபவத்தோடு நீங்க வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய பார்வை மாறும், சிந்தனை மாறும். இதுவரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. ஒரு அழகான ஒரு கவிதையோடு நான் முடிக்கிறேன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா, உன்னை எலி என இகழ்ந்தவர் நடுநடுங்க, புலி என புறப்படு செயல் செய்ய வெளியில். இல்லையா? நம்ம நிறைய நேரம் நாம் புலி நினைச்சிட்டு இருப்போம். நம்ம புலிலாம் கிடையாது, எலியா தான் இருக்கிறோம். இந்த உலகம் அப்படி மாற்றி வச்சிருச்சு. உன்னை எலி என இகழ்ந்தவர் நடுநடுங்க, புலி என புறப்படு செயல் செய்ய வெளியில். ஆண்டவரை அறிந்து கொள்வோம், உலகை வெற்றி கொள்வோம், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆமென். இதுக்காக அவ்வளோ மூச்சு கட்டி ஆமென் சத்தமா சொல்லி தொலைங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. கொஞ்சம் உங்க சத்தம் பத்தலையம்மா. கையை நல்லா எல்லாரும் கையை உயர்த்தி. பத்தல, இன்னும் 1 இன்ச் கொஞ்சம் மேல சத்தமா. இந்த ஸ்பிரிட் இருந்தா போதும். நன்றி.